யாரா நீ? போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து கார் நிப்பாட்ற? என்ன வேணும் உனக்கு? ஏய் சொல்லு, யாரா நீ? ஓ ஓ ஏய் ஓ ஓ ஓ ஓ ஓ யாரா நீ? போலீஸ் மேலேயே கை வைக்கிற? ரெண்டு பேரும் ஒன்னா சாகிறதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா மேடம்? வாட்? அது எப்படி? அதுதான் என்னோட டேலண்ட். இட்ஸ் மை ஆர்ட். நம்ம எதிரி நம்மள எதிர்த்து எவ்வளவு தூரம் பாஞ்சு வராங்கிறத நம்ம முன்னாடி அசியூம் பண்ணோம் மேடம். நான் அசியூம் பண்ணிட்டேன். இத ரொம்ப நாளைக்கு தடுக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு தான் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல போற மாதிரி பிளான் பண்ணேன். ஆர் யூ ஹாப்பி நவ்? வெரி ஹாப்பி. அது மட்டும் நடந்துருச்சுன்னா உங்கள மாதிரியே ஒரு தங்க சிலையை செய்ய வைப்பேன். அம்மாடி, அந்த சூர்யா என்ன சொல்றா? சித்தி, ககன் நம்ம எல்லாரையும் மிரட்டிட்டு பூமி கிட்ட போய்கிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பின்ன அவனுடைய சாவை தேடி போய்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பூமி? அந்த பூமி தான் அவனுடைய சாவு. ககனோட சேர்ந்து சாகிறது தான் அந்த பூமியோட தலை எழுத்து. நாளையில இருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு பண்டிகை தான். இவனும் இவன் அக்கா பூமியோட சங்காத்தமும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்ற. வா வா பூமி போலாம். பூமி 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 நெல்லு. பூமி 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 நில்லு. எங்க போற? எதுக்குடா? எதுக்குடா அவ அப்படி ஓடுறா? சொல்லு, நீதான் அவளை ஏதோ பண்ணிருக்க. என்னடா பண்ண? சொல்றா, எதுக்குடா அவ அப்படி ஓடுறா? சொல்றானா சிரிக்கிற? என்னடா ஆச்சு? சொல்றா சொல்றான்ற. பூமி இனிமே உன்னை வாழ்க்கையில சந்திக்கவே மாட்டா. உன்னை அந்த அளவுக்கு வெறுத்துட்டா. டேய், அவ செத்தாலும் சாவாலே தவிர இந்த ஜென்மத்துல உன்னை சந்திக்கவே மாட்டா. நீ சொல்றா பூமி, நீ என்னடா பண்ண? டேய் சொல்றா பூமி, எதுக்குடா என்ன பார்க்க மாட்டா? சொல்றா. டேய் சொல்றா, எதுக்காடா சிரிக்கிற? சொல்றான்ற. டேய்
நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை தோக்கடிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல நான் சிரிச்சுக்கிட்டே தான்டா இருப்பேன். ஏய் சொல்றா, எதுக்காட பார்க்க மாட்டா? சொல்றா, எதுக்காட பார்க்க மாட்டா? ஏய். சொல்றா சொல்றா. ஏய் நிறுத்துடா. அரெஸ்ட் பண்ணது டூப்ளிகேட் போலீஸ் தான்னு அவளுக்கு தெரியாது. நீதான் அவளை இந்த கேஸ்ல மாட்டி விட்டேன்னு அவ 100% நம்பிக்கிட்டு இருக்கா. இந்த வீடியோவை பூமி கிட்ட காட்டுறதுக்காக தான் நான் காட்டிட்டேன்டா. இத காட்டி ககனுக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது, உன் தம்பிக்கும் இவன் தங்கச்சிக்கும் நிச்சயமா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான்னு சொல்லிட்டேன். அத நம்பிட்டாடா பைத்தியக்காரி. ஹேய், நம்பினதுனாலதான் இப்போ உன்னை விட்டு ரொம்ப தூரமா போய்கிட்டு இருக்காடா. டே there will be no பூமி in your life. அத ஞாபகம் வச்சுக்கோ. அந்த பூமி தம்பி சிவா இருக்கான்ல, அவனை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு நீ வெளியே அனுப்பி ஆகணும். வா, இங்க இருந்து போயிடலாம் பூமி. டேய், உன்னை ஸ்டேஷன்ல வச்சே கொல்லணும்னு நினைச்சப்பவே பூமி என்னோட சுப்பீரியர்ஸ் கிட்ட பேசி உன்னை காப்பாத்திட்டாடா. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். முதல்ல பூமி உன் மேல வச்சிருக்க காதலை அழிக்கணும்னு முடிவு பண்ணேன். அத நடத்திட்டேன். இப்ப உன்னை மனசளவுல அழிக்கணும்னு நினைச்சேன். அதையும் பண்ணி முடிச்சிட்டேன். இப்ப நான் பண்ண வேண்டியதெல்லாம் உயிர் இருந்தும் இப்ப போன மாதிரி நிக்கிறியே, உன்னை கொல்றதுதான். நீ உயிரோடவே இருக்க கூடாது. சாவுடா. வெடியறதுக்குள்ள பூமியை கூட்டிக்கிட்டு நான் எப்படியாவது வந்துருவேன்னு சொன்னாங்க. இப்ப என்னடானா விடிய போகுது, ஆனா எந்த தகவலுமே வரல. அந்த அயோக்கியன் சூர்யா நம்ம பூமியையும் ககனையும் என்ன பண்ணிருப்பானு பயமா இருக்குங்க. அதனாலதான் உங்களை வர சொன்னேன். சரதா, பூமியை கூட்டிட்டு வரதுக்கு எங்க போனா என்னங்கறத உன்கிட்ட க்ளூ மாதிரி ஏதாவது சொன்னனா? இல்லங்க, பெரிய தப்பு பண்ணிட்டு நானாவது எங்கன்னு கேட்டு இருந்திருக்கணும். சரதா, டென்ஷன் ஆகாத. கடவுள் இருக்காரு, பூமிக்கு எதுவும் ஆகாது.